தாம்பரம் அருகே தொழிலை விரிவுபடுத்தவும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் வாங்கிய நபர் கடன் தொல்லை காரணமாக தீ வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் 33 வயதான பாலாஜி பிரிண்டிங் வேலை செய்து வந்துள்ளார். அந்த பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வருடமாக வசித்து வந்த பாலாஜி பிரிண்டிங் தொழிலை விரிவுபடுத்துவதற்காகவும் ஓசூரில் தனக்கு தெரிந்த அதிகாரிகள் இருப்பதால் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றதாக கூறப்படுகின்றது. இதனால் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டதால் மன உளைச்சலில் இருந்த பாலாஜி 10 நாட்களுக்கு முன்பு கையின் மணிக்கட்டை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றவரை காப்பாற்றியுள்ளனர். தொடர்ந்து நேற்று காலை பாலாஜி வீட்டின் ஜன்னல்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி அதிலிருந்து கரும்புகை வருவதாக சேலையூர் போலீசாருக்கு அக்கம் பக்கத்தினர் தெரிவித்ததை அடுத்து வீட்டின் கதவுகளை உடைத்து பார்த்தபோது தனி அறையில் பாலாஜி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றவர் தோல்வியடைந்ததால் வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதும் இதனால் 70% தீக்காயத்துடன் துடிதுடித்துக் கொண்டிருந்தவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சேலையூர் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.